சிஸ்டர் என்ன சொல்றீங்க? அது வந்து நீங்க அப்பா ஆயிட்டீங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு. இந்த மாதிரி குட் நியூஸ் எல்லாம் அவங்க வைஃப் சொல்லிதான் ஹஸ்பண்ட்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. பத்மா அண்ணி உங்ககிட்ட சொல்லிடுவாங்கன்னு நினைச்சேன். சாரி, அவங்க சொல்றதுக்குள்ள நானே அவசரப்பட்டுட்டேன். இல்ல மனசு, எனக்கு சந்தோஷத்துல பேச்சு வரல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். எனக்கு இப்பதான் மனசு நிறைவா இருக்கு. ஏதோ ஏதோ ஒரு மாதிரி ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு. எனக்கு அப்பவே பத்மா கன்சீவா இருப்பாளோன்னு எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு. நான் அவகிட்ட கேட்கும்போது கூட அவ இல்லைன்னு சொல்லிட்டா. எனக்கு இப்ப ஆர்வம் தாங்கல. எனக்கு உடனே பத்மாவை பார்க்கணும் போல இருக்கு. அவசரப்படாதீங்க பிரதர், நான் டைம் பார்த்து சொல்றேன். நீங்க அப்ப வாங்க. சிஸ்டர் ப்ளீஸ், இந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூடவே இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த கொடுப்பன கூட இல்ல. சிஸ்டர் ப்ளீஸ், ஒரு தடவை பத்மாவை பாத்துக்கிறேனே. நீங்க பத்மா கிட்ட சொல்லாதீங்க. நான் சர்ப்ரைஸா வரேன். ஓகே பிரதர். சொல்லுங்க மேடம். பிரெக்னன்சி கார்டு வேணும். ஹலோ. என்ன லீலாவதி, லேப்டாப்பை எடுத்துட்டியா? இல்ல, இன்னும் எடுக்கல. என்ன பயம் போயிருச்சா? உன் போட்டோவை எல்லாம் உன் வீட்டுக்கு கொரியர் பண்ணட்டுமா? ஐயோ, அப்படி எதுவும் பண்ணிடாத. அப்ப ஏன் லேப்டாப் எடுக்கல? இப்ப கொஞ்சம் எமர்ஜென்சியா வெளியே வந்திருக்கேன். கண்டிப்பா எடுத்து தரேன். நான் எப்போ உன் வீட்டுக்கு வரட்டும்? ஐயோ, வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நானே கொண்டு வந்து தரேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. இன்னும் 1 ஹவர்ல நான் உன் வீட்டுல இருப்பேன். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடாதீங்க. லேப்டாப்பை நீ எடுத்து கொடுத்துட்டா நான் ஏன் உன் வீட்டுக்கு வர போறேன்? எனக்கு வேண்டியது அந்த லேப்டாப். எனக்கு இன்னும் 1 நாள் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது அந்த லேப்டாப்பை கொண்டு வந்து கொடுத்துறேன். ஆல்ரெடி உனக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு. இனிமே அதுக்கு சான்ஸே இல்ல. சார் ப்ளீஸ், கண்டிப்பா 1 நாள்ல லேப்டாப்பை எங்க வந்து கொடுக்க சொல்றீங்களோ அங்க கொண்டு வந்து கொடுத்துறேன். ஓகே லீலா, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். நான் உன்னை நம்புறேன். இத பார் லீலா, எனக்கு நீ விசுவாசமா இருந்தா நான் உனக்கு விசுவாசமா இருப்பேன். இல்ல லீலா அக்கா, யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? ஃப்ரெண்டுக்கா. சரி வா போலாம். சாம், சாம். அத்தை, இந்த சுடுதண்ணில துளசி செடி, வேப்பலை, மஞ்சள், ஈக்வலிப்டஸ் தைலம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதுல ஆவி பிடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெட்ஷீட்டை முழுசா போத்திட்டு சுடு தண்ணில முகத்தை காமிச்சு அந்த ஹீட்டை உள்ள இழுக்கணும், அப்புறம் வெளியில விடணும். இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்பேற்பட்ட ஜலதோஷமும் பறந்து போயிடும். சரிங்க பெரியத்தை. உட்கார். இந்த மூடியை எடுத்துட்டு அப்புறமா பெட்ஷீட்டை ஃபுல்லா போத்திக்கிட்டு அதுக்கப்புறமா ஆவி பிடிக்கணும். புரியுதா? சரி.
ஓ, ஆவி பிடிக்கிறியா? இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. சமந்தா, யார் இது? நான் தான் ஆவி பேசுறேன். என்ன பிடிக்க நீ வந்த, ஆனா உன்னை பிடிக்க நான் வந்திருக்கேன். ஐயோ, ஆவியா? ஆமா, ஆவிதான். உன்னை பிடிக்க போறேன். கிட்ட வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன். நினைச்சேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தான் பண்ணுவேன்னு. கடுப்பேத்தாம தயவு செஞ்சு போயிடு. எனக்கு கோல்டு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. நான் ஆவி பிடிக்கணும். இன்னுமா உனக்கு பேய் பயம் போல? அதெல்லாம் சின்ன வயசுல இருந்து இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் போகாது. சரி சரி, நீ இங்க இருந்து கிளம்பு. நான் ஆவி பிடிக்கணும். இந்த மாதிரி அரைகுறையா ஆவி பிடிச்சா எந்த யூஸும் இல்ல. இப்படி பண்ண சுத்தமா ஜலதோஷமே போகாது. பாடிய ஃபுல் கவர் பண்ணிட்டு அப்படி ஆவி பிடிச்சாதான் கண்டிப்பா ஆவி போகும். என்னது ஆவி? சாரி, கோல்டு போயிடும். சரி. ஒரு நிமிஷம். நான் ஆவி பிடிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கியா? என்ன பயமா? பயம்லாம் சொல்ல முடியாது. சும்மா ஒரு கம்பெனிக்கு. உனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. நான் ஆவி பிடிச்சதுக்கு அப்புறம் நீ ஆவி பிடிச்சுக்கோ. சரி, நீ ஆவி பிடி, நான் வெயிட் பண்றேன். ஹலோ, என்ன பண்ற? சும்மா ஒரு ஹெல்ப். ஒன்னும் தேவையில்லை, வெளியேறு. இல்ல, நான் உள்ளதான் இருப்பேன். ஹலோ, என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல. போன்னு சொல்றேன்ல. போ, பிளாக் காஃபி. கனவா? என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இவன் அந்த சாமானிய பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவ ஒரு மோசமானவன இந்த பிளாக் காஃபிக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன்? நான் என்ன சொன்னாலும் இந்த பிளாக் காஃபி நம்பவே மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்னே புரியல. யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? அதுவும் போர்வைய போத்திக்கிட்டு. வர வர இவ பிஹேவியரே சரியில்லை. இதுல அந்த சாமானிய டார்ச்சர் வேற. பைத்தியம் ஆயிடுவேன்னு தெரியும், ஆனா இவ்ளோ சீக்கிரம் ஆயிடுவேன்னு தெரியல. என்னக்கா ஆச்சு? கிட்டையே பாத்துட்டு இருக்க. இதுல எப்படி நீ கன்சீவா இருக்கியா இல்லையான்னு தெரியும்? யூரின் சாம்பிள் எடுத்து இதுல விடணும். சிங்கிள் கோட் காமிச்சா நெகட்டிவ், டபுள் கோட் காமிச்சா கன்ஃபார்ம். அப்ப போய் டெஸ்ட் எடுக்கா. இல்லடி, நான் டெஸ்ட் எடுக்கணுமான்னு யோசிக்கிறேன். கிட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இப்ப போய் இப்படி யோசிக்கிற? இந்த குழந்தைய சுமக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. மாமா கூட பேசாதனால இப்படி யோசிக்கிறியா? நான் இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு காரணம் அவர் மட்டும் இல்ல,
அவரோட அம்மா அப்பாவும் தான். அவங்க பண்ணதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு இன்னும் கோவம் ஜாஸ்தியா தான் வருது. அப்படி ஒரு மோசமானவங்களோட வாரிச என்னோட வயித்துல சுமக்க வேணாம்னு நினைக்கிறேன். டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பதிலா அபார்ட் பண்றதுக்கு டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கலாம். அக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்து பாருக்கா. ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். ப்ளீஸ்க்கா. ஏப்பா என்னப்பா அது? நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்க, கேட்டுட்டு வர மாட்டியா? இந்த வீட்டுல குழந்தைங்களா எதுவும் கிடையாது. ஏன்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீ பாட்டு உள்ள வந்துகிட்டே இருக்க? மாப்பிள்ள நீங்களா? ஐயோ சாரி மாப்பிள்ள, முகம் தெரியல. பரவாயில்ல மாமா. உட்காருங்க வாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் மாமா. அட கூச்சப்படாம உட்காருங்க. ராஜி தண்ணி எடுத்துட்டு வாமா. இதை எடுத்துட்டு வரேங்க. மாப்பிள்ள இந்தாங்க. வாங்க மாம்ஸ். சூர்யா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. வீட்ல அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம். இருக்கட்டும் மாமா, வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். நீங்க திடீர்னு வந்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. காஃபி ஏதாவது இல்ல குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை. மாப்பிள்ள பத்மா விஷயமா நானே உங்களை பார்க்கலாம்னு நினைச்சேன். மாமா அதெல்லாம் இப்ப பேச வேணாமே. சரி மாம்ஸ், டாய் ஷாப்ல இருந்து அப்படியே வந்துட்டீங்க போல. என்ன புதுசா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? அதான் இப்ப விளையாடுறதுக்கு ஆள் வந்தாச்சுல, இதுவே பத்துமானு தெரியல. மாம்ஸ், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. விளையாடாத சூர்யா. நிஜமா தான் சொல்றேன் மாம்ஸ். அப்ப உங்க யாருக்குமே விஷயம் தெரியாதா? அப்போ நான் தான் உங்களுக்கு குட் நியூஸ் சொல்ல போறேன். மாமா, நீங்க தாத்தாவாயிட்டீங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமா அத்தை, நீங்க இப்ப பாட்டி ஆயிட்டீங்க. ஆமா, பத்மா உங்ககிட்ட கூட சொல்லலையா? இல்ல மாப்பிள்ள, அவ எங்க கிட்ட எதுவுமே சொல்லலையே. ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. இருங்க, நான் ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரேன். அத்தை ஒரு நிமிஷம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் வரும்போதே ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எடுத்துக்கோங்க அத்தை. கங்க்ராட்ஸ் மாம்ஸ். எல்லாம் ஓகே தான் பிரதர். குழந்தைக்கு தேவையான பொம்மை, தொட்டில் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க.
ஆனா வாக்கர் வாங்கிட்டு வரல. என் குழந்தைக்கு வாக்கர்லாம் தேவையில்ல. அவன் ஸ்ட்ரெயிட்டா ஃப்ளைட்ல தான் போவான். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. பத்மா என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல மாப்ள. விடுங்கத்த, அவ பிடிவாதம் உங்களுக்கு தெரியாதா? ஆமா, பத்மா எங்க இருக்கா? மேல ரூம்ல இருக்கா. இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்லத்த, பரவாயில்ல, அவளே வரட்டும். நான் வெயிட் பண்றேன். அக்கா, மாப்ள தப்பா நினைச்சுக்காதீங்க. பத்மாவை உடனே கூட்டிட்டு போக வேண்டாம். இந்த மாதிரி நேரத்துல டிராவல் பண்றது உடம்புக்கு நல்லதில்ல. கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நாங்களே உங்க வீட்ல கொண்டு வந்து விட்டுடுறோம். சரிங்க அத்தை, எனக்கு பத்மா ஹாப்பியா இருந்தா அதுவே போதும். அதுவே எனக்கு சந்தோஷம்தான். அக்கா, மாப்பிள்ள ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. நீங்க பத்மாவை கூட்டிட்டு வாங்க போங்க. பத்மா, பத்மா, வாமா, மாப்பிள்ள வந்திருக்காரு. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏய், அவர் உன் புருஷன். உன்னை பார்க்க ஆசையா வந்திருக்காரு. அவரை போய் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குற? காரணமே இல்லாம வந்தா எதுக்கு வந்தீங்கன்னு தான் கேட்பாங்க. முதல்ல கோவப்படாத. உடம்புக்கு நல்லது இல்ல. உங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம். அதுக்காக இப்படியா பேசுவ? மா, தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமாடி பிடிச்சிருக்கு? எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நேரத்துல எல்லா பொண்ணுங்களுமே புருஷன் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. நீ என்னடானா அவரை விரட்டிட்டு இருக்க? கொஞ்சம் மரியாதையா அவர்கிட்ட பேசு. அம்மா, ஒரு நல்ல விஷயமும் நடக்கல. நீதான் நெஞ்செழுத்தக்காரி. முக்கியமான விஷயத்த பெத்தவங்க கிட்டயே மறைச்சிட்ட. மாப்பிள்ள எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்லிட்டாரு. கன்சீவா இருக்கிற விஷயத்த நீயே எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம். ஆமாக்கா, சூரியவம்ச குடும்பத்தோட அடுத்த ஜெனரேஷன் உருவாகி இருக்கு. இதை நாம சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருக்கலாம். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஏ பத்மா, விளையாடாத. இதுல விளையாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. நான் நார்மலா தான் இருக்கேன். கன்சீவா இல்ல.